நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்த அந்த வார்த்தைக்கு நேராக இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் சில காரியங்கள் நம்மோடு பேசும்படி எடுத்துக்கொள்வோமாக. என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Numbers chapter 24 verses 5. நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த வார்த்தை கர்த்தர் இந்த மாதம் தொடங்கும் போது 1ஆம் தேதி வார்த்தையாக வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை. இந்த வார்த்தையிலே சில காரியங்கள் அன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இன்று தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதில் இருக்கிற சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று யாக்கோபை பார்த்து இஸ்ரவேலை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை சொல்லப்படுவதற்கு காரணம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபினுடைய கூடாரமும் இஸ்ரவேலின் வாசஸ்தலமும் அழகானவைகளாய் இருக்க காரணம் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனே சொல்லுகிறார். இந்த என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்றால் யார்? இஸ்ரவேலை அது காண்பிக்கிறது, யாக்கோபே அதை காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த இடத்துல அது இஸ்ரவேல் புத்திரரை பற்றி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிலேயாமை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி வந்தது? இன்னும் நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னாக போனால் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே யாக்கோபு தேவனிடத்திலே கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று யாக்கோபு தேவனிடத்திலே கேட்டபோது அங்கே வேதம் சொல்லுகிற அந்த 29ஆம் வசனத்திலே தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று. அந்த ஆசீர்வாதம் அங்கே யாக்கோபுக்கு தொடங்கப்பட்ட அந்த வினாடி, அந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து சந்ததி சந்ததியாக யாக்கோபினுடைய சந்ததியிலே வேதம் சொல்லுகிறது. அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், தேவன் யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இனி நீ யாக்கோப் என்று எண்ணப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து இஸ்ரவேலின் சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்ப அன்றைக்கு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கினது. அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இஸ்ரவேலின் புத்திரர்கள், இஸ்ரவேலின் சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது. ஆகவேதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிலேயாமை பார்த்தவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்,
ஆண்டவரே சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகதான் இந்த இடத்திலே பிலேயாம் சொல்லுகிறார், யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அவர்களுடைய கூடாரம், அவர்களுடைய வாசஸ்தலம் அது அழகானவைகளாயிருக்கிறது. ஏன்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களுடைய கூடாரமும் அவருடைய வாசஸ்தலங்களும் அழகானவைகளாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் சந்ததியிலிருந்து இஸ்ரவேலின் புத்திரராக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய திருச்சபையிலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவே கடந்து வந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் போது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, உங்கள் கூடாரங்களும் உங்களுடைய வாசஸ்தலங்களும் அழகானவர்களாய் இருக்கிறது என்பதை நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேகருக்கு அதுவே ஒரு சந்தேகமாக இருக்கு. இன்னும் என்னோட வாழ்க்கையில இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படல. இன்னும் ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இன்னும் ஆசீர்வாதத்திற்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு வரலன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கல. இப்படியே நாம் யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபு கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் சந்ததி சந்ததியாக இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. எப்பொழுது அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளாக அது வருகிறதோ அப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் கூடாரமும் உங்கள் வாசஸ்தலங்களும் அழகானவைகளாயிருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால் இந்த கூடாரமும் இந்த வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் 1ஆம் தேதியாக தான் நான் சொன்னேன், ஒருவேளை உங்களுடைய கூடாரங்களை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், உங்கள் வாசஸ்தலத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். உங்களுடைய பிஸியான உங்களுடைய வேலையில, உங்களுடைய காரியங்களோ, உங்களுடைய வீட்டையோ, உங்களுடைய வாசஸ்தலங்களோ அது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கலாம்? அழகானவைகளாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் போய் உங்கள் கூடாரத்தையும் உங்களுடைய வாசஸ்தலத்தையும் நீங்கள் பாருங்க. இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு மேன்மையை இன்றைக்கு நீங்கள் அதில் நீங்கள் பார்க்க முடியும். காரணம், இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை ஆசீர்வதித்தவர். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் உங்கள் கூடாரமும் உங்கள் வாசஸ்தலமும் அழகானவைகளாய் இருக்கும்படி கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது நாள் வரையிலும் இன்னும் நான் அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நான் அனுபவிக்கல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே அவருடைய பாதைக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் உங்களுடைய கூடாரமும் உங்களுடைய வாசஸ்தலங்களும் அழகானவர்களாய் இருக்கிறது நீங்கள் காண முடியும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்ப இந்த கூடாரத்தையும் இந்த வாசஸ்தலத்தையும் தேவன் இங்கே ஒரு 4 காரியங்களுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு 4 காரியங்களை இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறார். அந்த 4 காரியங்களோடு உன் கூடாரமும் உன் வாசஸ்தலமும் அப்படியாய்
அது அழகானவைகளாக இருக்கிறது என்று இங்க வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த 6ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவைகள் என்று சொல்லும் பொழுது அந்த கூடாரமும் அந்த வாசஸ்தலத்தையும் அந்த இடத்துல அங்கே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவைகள் எப்படியாம் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. கூடாரமும் வாசஸ்தலமும் எப்படி இருக்கிறதாம் எதற்கொப்பிட்டு சொல்லுகிறார்? ஆறுக்கு, இரண்டாவது தோட்டத்திற்கு, மூன்றாவது சந்தன மரத்திற்கு, நான்காவது கேதுரு விருட்சங்களுக்கு இங்கே கூடாரத்தையும் வாசஸ்தலத்தையும் இங்கே ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்ப இந்த 4 காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார்? இந்த 4 காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆறுகளை கவனித்து பாருங்கள், தோட்டங்களை கவனித்து பாருங்கள், இந்த வேலையில சந்தன மரங்களை கவனித்து பாருங்கள், கேதுரு விருட்சங்களை கவனித்து பாருங்கள். இவைகள் ஒருவேளை இந்த 4ஐயும் நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்க கூடும். இந்த 4 காரியத்திலும் பல நன்மைகள் இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த 4 காரியங்களிலும் சில முக்கியமானவைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதோடு இந்த 4 காரியங்களிலும் பயனுள்ளவைகள் இருக்கிறது. அப்ப இந்த 4 காரியத்துல இந்த ஆறு, இந்த தோட்டம், இந்த சந்தன மரம், இந்த கேதுரு விருட்சம் என்று சொல்லப்படுகிற இந்த 4 விசேஷித்த இந்த 4லும் ஆண்டவர் சில காரியங்களை அதிலே வைத்திருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், நன்மைகள், முக்கியத்துவங்கள், பயன்கள். நமக்கு அதிக நேரம் இல்லை, ஆனால் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால், ஆறுகள் என்று பார்க்கும் பொழுது அந்த தண்ணீரினாலே அநேக காரியங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல ஒன்று சொல்ல வேண்டுமானால், விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது, நமக்கு குடிப்பதற்கு அது போஜனம் உள்ளதாக இருக்கிறது. இது போல அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தோட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அநேகர் உங்களுடைய வீடுகளிலே தோட்டங்கள் வளர்க்கிறவர்கள், வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் இங்க இருக்கலாம். அப்ப அந்த தோட்டத்தை வைத்திருக்கிற இடத்துல கேட்டா, அதனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னா நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அதை வைத்திருக்கிறவர்கள், அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இடத்துல கேட்டா அதனுடைய தன்மைகளை சொல்லுவாங்க, அதனுடைய யூசஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய பெனிஃபிட்ஸ். அப்படிதான் தோட்டம் என்று சொல்லும் போது அநேக நன்மைகள் அதில் நமக்கு உண்டு. நல்ல ஒரு அமைதலான ஒரு இளைப்பாறுதல், மன நிம்மதி, நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு நிழல், இது போல அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே போலதான் சந்தன மரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அநேகருக்கு தெரியும், அதனாலே நமக்கு கிடைக்கிற பயன் என்ன? பெர்ஃப்யூம், வாசனை திரவியங்கள், நாம் உபயோகப்படுத்துகிறதான சோப்பு வகைகள், இது போல நிறைய பிராக்ரன்ஸ் எல்லாம் இந்த சந்தன மரத்தினாலே பயன்படுகிற நன்மைகளாக இருக்கிறது. கேதுரு விருட்சங்களை எடுத்துக்கொள்ளும் போது, கேதுரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய பயன்பாடு, கேதுரு மரத்தினாலே எல்லாவற்றுக்கும் அது பயன்படுகிற ஒன்றாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. போட், விசேஷமாக போட் தயாரிக்கிறதுல இந்த கேதுரு மரத்தை, இந்த கேதுரு விருட்சத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு கட்டுமான பணியிலும் இந்த கேதுரு விருட்சத்தை, இந்த கேதுரு மரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இது போல அநேக காரியங்கள் சொல்லக்கூடும். அப்படி பார்க்கும்போது
ஆண்டவர் இந்த நான்கையும் விசேஷமாக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் அர்த்தமில்லாமல் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியங்களை இங்கே கொண்டு வர மாட்டார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த 4 காரியங்களை இங்கே கொண்டு வரும் பொழுது இந்த 4 காரியங்களிலும் நன்மைகளும் முக்கியத்துவங்களும் பயன்களும் இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் இந்த 4 காரியங்களும் எதோடு கொண்டு வருகிறார்னா கூடாரத்திற்கும் வாசஸ்தலத்திற்கும் கொண்டு வருகிறார். அப்ப நம்மளோட கூடாரம், நம்மளோட வாசஸ்தலம் எங்க கொண்டு வந்து காண்பிக்கிறார், ஒப்பிடுகிறார்? ஆற்றுக்கும் தோட்டத்திற்கும் சந்தன மரத்திற்கும் கேதுரு விருட்சத்திற்கும் அவர் கொண்டு வருகிறார். என்ன? அப்ப அவைகள் ஒரு நன்மை உண்டாக இருக்குமானால், அவைகள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமானால், அவைகள் பயனுள்ளவைகளாக இருக்குமானால் உங்களுடைய கூடாரங்களும் உங்களுடைய வாசஸ்தலங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற கூடாரத்தை குறித்து, உங்களுடைய வீட்டின் வாசஸ்தலத்தை குறித்து நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி பார்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? ஆண்டவருடைய பார்வையிலே உங்களுடைய கூடாரம், ஆண்டவருடைய பார்வையிலே உங்களுடைய வாசஸ்தலம் சில நன்மைகள் உண்டாக, சில முக்கியத்துவம் வாய்ந்ததாக, சில பயனுள்ளவைகளாக தான் உங்களுடைய கூடாரங்களையும் உங்களுடைய வாசஸ்தலங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படியான அந்த கூடாரம், அந்த வாசஸ்தலம் அது எவ்வளவு அழகானவைகளாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கூடாரங்களிலே நன்மைகள் இருக்கு. உங்களுடைய கூடாரங்களில் முக்கியமானவைகள், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. உங்களுடைய கூடாரங்களிலே பயன்கள் இருக்கு. என்றைக்காக அதை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? என்றைக்காக நீங்கள் அதை யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கூடாரம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வாசஸ்தலம், நான் வாசம் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வீடு, அது நன்மைகளினாலே நிறைந்திருக்கிற ஒன்று என்று என்றைக்காகிலும் நாங்கள் அதை நினைத்து உங்களுக்குள்ளாக நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா? அதற்காக கர்த்தருக்கு நீங்கள் என்றைக்காக நீங்கள் நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க எனக்கு கொடுத்த கூடாரம், வாசஸ்தலம் நன்மைகளினாலே நிறைந்த ஒன்றா இருக்குன்னு எண்ணி அவரை துதிச்சிருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கூடாரம் நன்மைகளினாலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக, பயனுள்ளவைகளாக உங்களுடைய கூடாரத்தையும் உங்களுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா நீங்கள் வாசம் பண்ணுகிற வீட்டை குறித்து, உங்கள் கூடாரத்தை குறித்து, உங்களோட வாசஸ்தலத்தை குறித்து இனி ரொம்ப கொஞ்சம் கேர் எடுங்க. உங்களுடைய கூடாரத்தை குறித்து, உங்களுடைய வாசஸ்தலத்தை குறித்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுடைய கூடாரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள், உங்கள் கூடாரங்கள், உங்களுடைய வாசஸ்தலத்திலிருந்து உண்டாகிற முக்கியத்துவம் வாய்ந்தவைகள், உங்களுடைய கூடாரத்திலிருந்து உங்களுடைய வாசஸ்தலத்திலிருந்து பயன்படுகிறவைகள், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லாம் அழகானவைகளாக உங்களுடைய கண்களுக்கு அவைகள் தெரிய வரும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருக்காம போயிருக்கலாம், பார்த்திருக்காம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகளையே நம்ம நினைச்சு நம்ம போயிருப்போம். நம்முடைய சூழ்நிலைகளே நம்ம நினைச்சு போயிருப்போம். நம்முடைய கஷ்டங்களே நம்ம நினைச்சு நாம் கடந்து போயிருப்போம். சில வாழ்க்கையில துக்கங்கள் அதிகமாக இருந்து, சில வாழ்க்கையில போராட்டங்கள், சில வாழ்க்கையில கண்ணீர்கள், இப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில வேறு விதமாக நாம் யோசித்து சிந்தித்து போய் கொண்டிருக்கிறோமே தவிர, நாம் இருக்கிற கூடாரம், நாம் இருக்கிற வாசஸ்தலம் அது எவ்வளவு அழகானவைகளாக நம்முடைய கூடாரத்திலிருந்து, நம்ம வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தர் செய்கிற காரியங்கள் நாம் பார்ப்பதே கிடையாது. அநேக நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு தருகிற அநேக ஆசீர்வாதங்களை நாம பார்க்க மாட்டோம், அவைகளை நாம் நினைக்க மாட்டோம். ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடக்காத இருக்கும், ஏதாகிலும் ஒன்று தாமதமாகி கொண்டிருக்கும்,
ஏதாகிலும் ஒன்று கிடைக்காம இருக்கும், ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஏமாற்றமாக இருக்கும். அதையே நாம் சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து கடந்து போய் கொண்டிருப்போமே தவிர, கர்த்தர் நம்முடைய கூடாரத்திலே நம்முடைய வாசஸ்தலத்திலே வைத்திருக்கிற நன்மைகளும் முக்கியத்துவங்களும் பயன்களையும் நாம் பார்ப்பதே கிடையாது. அதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து அதை கண்டு அதை எடுப்பீர்கள் என்றால் அது எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆறு, இந்த தோட்டம், இந்த சந்தன மரம், இந்த கேதுரு விருட்சம் எப்படி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு நன்மையாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக, பயனுள்ளதாக, ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் கூடாரத்தையும் உங்களுடைய வாசஸ்தலத்தையும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கும் போது, இன்றைக்கு தேவனுடைய ஜனமே நாட்களில் அதை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேகர் தாங்கள் வாசம் பண்ணுகிற கூடாரத்தை குறித்து, தங்களோட வாசஸ்தலத்தை குறித்து கலங்குகிறவர்களும் இருக்கிறாங்க. ஏன் இந்த வீட்டிற்கு வந்தேனோ, நான் ஏன் இந்த வீட்டில் வாழ்கிறேனோ, நான் ஏன் இந்த வீட்டில் நான் வசிக்கிறேனோ, நான் ஏன் இந்த வீட்டில் தாபரிக்கிறேனோ, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த வீட்டை கொடுத்தாரோ என்று அங்காய்ப்பார்களே தவிர, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, உங்கள் கூடாரம், உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கிறது என்பதை பாருங்க. எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கு. ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களுடைய கூடாரத்தில் இருந்து, உங்களுடைய வாசஸ்தலத்தில் இருந்து இந்த ஆசீர்வாதங்கள் வெளியே புறப்பட்டு போகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், ஆசீர்வாதத்திற்கு குறைவாய் காணப்படுகிற பலவீனங்கள் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவைகளை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் அதை முற்றிலுமாக மாற்றி அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதன் மூலமாக உங்களுடைய கூடாரத்தில், உங்களுடைய வாசஸ்தலத்தில் அழகானவைகளாய் இருக்கக்கூடியவர்களை கொண்டு கர்த்தர் உங்களை நடத்துகிறது நீங்கள் பார்க்க முடியும். இத்தனை விசுவாசிக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஆவிக்குரிய ரீதியாக இவளிலே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கூடாரம் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதும் போது, கூடாரமாக்கிய உன் வீடு என்று சொல்லுகிறார். அப்படியான இதை நமக்கு காண்பிக்கிறது. கூடாரமாக்கிய இந்த சரீரத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த சரீரமாக்கிய இந்த கூடாரத்துல கர்த்தர் நன்மைகளினாலே நிறைத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் சில முக்கிய வாய்ந்தவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்திலே பயனுள்ளவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொன்று வாசஸ்தலம் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இதோ நான் வாசற்படி என்று நான் கதவை தட்டுகிறேன். அதை எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? நம்முடைய இருதயமாகிய வாசற்படியை அது நமக்கு காண்பிக்கிறது. அப்படி என்றால் அப்படி இந்த இருதயமும், இந்த இருதயத்திற்குள்ளாக கர்த்தர் நன்மையானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இருதயமாகிய இந்த வாசஸ்தலத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இருதயமாகிய இந்த வாசஸ்தலத்துல பயனுள்ளவைகளை வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை நாம் சாதாரணமாய் நாம் நினைக்க வேண்டாம். ஆவிக்குரியவர்கள் ஆக்கிய நமக்கு இந்த சரீரமானது கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒன்றாய் இருக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கும் போது, இந்த நன்மைகளும்
பையனும் இது முக்கியத்துவம் வாய்ந்தவைகளும் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவைகள் இந்த நாட்களிலே நாம் வெளியே நாம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். வெளியே நாம் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்கள் நம்முடைய உலகத்திற்கு நாம் எப்படியாக இருக்கிறோம், நன்மைகள் உண்டாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பயனுள்ளவர்களாக இந்த சமுதாயத்திற்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய சபைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்கு நாம் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த சரீரமாக்கி இந்த கூடாரத்தை, இந்த இருதயமாக்கி இந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் அழகானவைகளாய் கர்த்தர் வைத்திருக்கும் போது, பிரியமானவர்களே, உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சரீரமாக்கி இந்த கூடாரத்தில், இந்த இருதயமாக்கி இந்த வாசஸ்தலத்தில் இந்த காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, மறந்து போகாதீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அது எப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு உறுதி உண்டாகிறதோ அப்போது அந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ளாக இருந்தது வெளியே வரும். அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் போது அதை பார்க்க எவ்வளவு அழகானவைகளாயிருக்கு, எவ்வளவு அழகானவைகளாயிருக்கு, பார்க்க எவ்வளவு அழகானவைகளாயிருக்கு. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நீங்கள் அழகானவைகளாய் இருக்கும்படியாக தான், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அழகானவர்களாய் இருக்கும்படியாக தான், சபைக்கு நீங்கள் அழகானவைகளாய் இருக்கும்படியாக தான், இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அழகானவைகளாய் இருக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம் இன்றைக்கு அழகானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இதுதான் ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள். நீங்கள் நானும் நம்மை கர்த்தர் அழகானவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரை போன்று, தோட்டத்தை போன்று, சந்தன மரத்தை போன்று, கேதுரு விருட்சத்தை போன்று கர்த்தர் நம்மையும் கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உலகத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாமும் உலகத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக தான் மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு என்னவாய் இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீங்க. இந்த உலகத்திற்கு ஒப்பமாய் இருக்கிறீங்க. நாம் ஒப்பாய் இருக்கிறோமா? வெளிச்சமாய் இருக்கிறோமா? நீங்கள் ஒப்பாய் இருப்பீர்கள் ஆனால், நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அழகானவர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததும் அது பாத்திரம் உலகத்திற்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று அர்த்தம். உலகத்திற்கே அது ஆசீர்வாதமா, அது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் அது எவ்வளவு பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினாலே அந்த பாத்திரம் எவ்வளவு நிரம்பி வழியும் என்று பாருங்க. அந்த பாத்திரம் நிரம்பி வழிய வழியே அந்த ஆசீர்வாதம் உலகத்திற்கு அது ஆசீர்வாதமாய் கடந்து போகுமானால், இன்றைக்கு தேவனுடைய சின்னமே உங்கள் கூடாரம் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள் என்பதை நீங்கள் நினைத்து அந்த ஒரு நிச்சயத்தோடு இங்கே கடந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறது இதை பார்க்க முடியும். யாவரும் இருக்கிற இடத்துல நாம் எழுதி நிற்போமா? சொன்னமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். நேரம் இந்த வார்த்தையை அப்படியே கொஞ்சம் மனதிலே கொண்டு வாங்க. 2 விதங்களிலே ஒப்பிட்டு பாருங்க, 2 விதங்களிலும் வைத்து பாருங்க. ஒன்று, கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு, கூடாரம், ஒரு வாசஸ்தலம், அது எவ்வளவு அழகானவைகள் என்பதை பாருங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக
உங்கள் சரீரம், உங்களுடைய இருதயம் எவ்வளவு அழகானவைகள் என்பதை பாருங்க. எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். இந்த சரீரமே எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு சஞ்சலங்கள். அழகான இருதயத்தில் எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கண்ணீர். ஏன் ஆண்டவர் அழகானவைகளாய் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த கூடாரத்தில் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார், இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிலருடைய வாழ்க்கை வார்த்தையின்படியாக உங்கள் கூடாரங்களிலும் உங்களுடைய வாசஸ்தலங்களிலும் நீங்கள் அழகானவைகளாய், அவைகள் அழகானவைகளாய் நீங்கள் அனுபவித்திருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் அழகானவைகளாக, அழகானவர்களாக கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது கர்த்தருக்கு மனதார நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு மனதார ஸ்தோத்திரம் எடுப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவும் உன்னை சேரஸ்டேத்தவும் உன்னை வந்து செய்ததாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் தொடர்ந்து நடத்தி போகிறார். ஆசீர்வாதமாய் இதுவரையும் உங்க வாழ்க்கையில கடந்து போன உங்களோட வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மையான அனுபவத்திற்கு கர்த்தரை நடத்தி போகிறார். உன்னை உண்டாக்கினவும் உன்னை சிருஷ்டித்தவும் உன்னை நடந்து செல்கிறார்.
ஆசீர்வாதத்தின் நன்மைகளினால் இருப்பீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக களி கூர்ந்திருக்கும்படியாக அவருடைய வார்த்தை கேட்கவும் அவருடைய பந்தியிலே பிரவேசிக்கவும் மேலான குழந்தையினுடைய பிரதிஷ்டையிலே பங்கெடுக்கவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் ஒவ்வொரு பகுதியும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மனதார நாம் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகிறது. அருமையான ஒரு குழந்தை பிரதிஷ்டைக்குள்ளாக அருமையான மகன் யோவான் நத்தானியலை பிரதிஷ்டை செய்யவும், இப்போல அருமையான அக்கா அவர்கள் ஒரு 60 வயதிற்குள்ளாக பிரவேசிக்க அந்த சந்தோஷமான அந்த நாளை நினைக்கவும், அது மாத்திரமல்ல அதோடு கூட அடியனை ஊழியத்தின் பாதையிலே 20 ஆண்டுகள் நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 20 ஆண்டுகள் கர்த்தர் இந்த ஊழியத்திலே நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஒரு புதிய ஆண்டிலே கர்த்தர் இந்த ஊழியத்திலே புதிய தரிசனத்தோடும் புதிய கிருபைகளோடும் புதிய வெளிப்பாடுகளோடும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்த உங்கள் ஜெபங்களிலே உங்கள் ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். இந்த 20 ஆண்டுகள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நடத்தி வந்த எல்லாவற்றையும் நான் திரும்பி பார்க்கிறேன். நேற்று இரவு முழுவதும் அவையெல்லாம் நான் திரும்பி நினைத்து பார்த்து கர்த்தர் எவ்வளவு நல்லவராக 2004 2024 இந்த 20 ஆண்டுகள் கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தி வந்த ஆச்சரியமான காரியங்கள், அவர் தூக்கிவிட்ட காரியங்கள், அவர் நிறுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆகவே அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையிலே சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். இந்த ஆராதனையிலே குழந்தை பிரதிஷ்டையிலே கலந்து கொண்டதான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக யோவானுடைய தாத்தா பாட்டி எல்லாருக்காக, சித்தப்பா எல்லாருக்காக வந்திருக்கிற பெரியப்பா எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறையாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியும் எங்கள் நடுவிலே கர்த்தர் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கடந்து வந்த தமிழ் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அவர்களை வழி நடத்துவீராக. உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இன்று ஆண்டவர் குழந்தை பிரதிஷ்டைக்குள்ளாக உமக்குள்ளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதான அருமையான மகன் யோவானை நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த எங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கிருந்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகும்போது சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய மக்களோடு கூட இருந்து தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் சுகமாய் கற்றுக்கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.